நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தங்களின் நிலங்களை தட்டி பறித்து நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் அமைத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக மண்ணை கவ்வும் என்றும் சிப்காட்டை எதிர்க்கும் எதிரணி வேட்பாளருக்கு ஓட்டுகளை வாரி வழங்குவோம் எனவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். நாங்கள் ஓட்டாக தான் தெரிகிறோமா, உயிருள்ள ஜீவனாக தெரியவில்லையா என விவசாயிகள் கொந்தளித்துள்ள நிலையில் நாமக்கல் கிழக்கு நமக்காகத்தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனி கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாக பேச்சு அடிபடுகிறது. தமிழகத்தில் இருக்கின்ற விவசாய அப்பாவி விவசாய நிலங்களை பறிக்காமல் வேறு மாற்று வழியில் சிப்காட் அமைப்பிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் இடத்த விட்டு போங்க, நாங்கள் இங்கே தொழிற்பேட்டை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? இந்த சிப்காட் திட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் 1,00,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் எதிர் வேட்பாளர் வெற்றி பெறுவார். எங்களின் வயிற்றில் அடித்து சிப்காட் அமைத்தால் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் படு தோல்வியை சந்திக்கும். எதிரணியை இமாலய வெற்றி பெற வைப்போம் என விவசாயிகள் அடித்து கூறியுள்ளது இபிஎஸ்க்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுத்துள்ளதாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பரளி, அரூர், என் புதுப்பட்டி, வளையப்பட்டி ஆகிய 4 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் அதற்கு தேவையான 750 ஏக்கர்களை கையகப்படுத்தவும் மாவட்ட சிப்காட் நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அரசு புறம்போக்கு நிலம், மலைக்குன்றுகள் உள்ளிட்டவைகளுடன் சேர்த்து 170 ஏக்கர் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் கோழி பண்ணைகள் உள்ள நிலங்கள் மற்றும் வெங்காயம், வேர்க்கடலை, மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் உள்ள விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள், விவசாயம்தான் தங்களின் வாழ்வாதாரம், அடிமடியிலேயே கை வைத்தால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பி உள்ளனர். தங்களின் நிலங்களை தட்டி பறிப்பதை பார்த்தால் சுதந்திர இந்தியாவில் தான் வாழ்கிறோமா என்ற சந்தேகம் எழுவதாக கூறிய விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக வழங்கப்பட்ட 70 ஏக்கர் பரப்பளவிலான நிலங்களை அமைச்சர் மதிவேந்தன் குறைந்த விலைக்கு வாங்கியதாகவும் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு அந்த நிலத்தை சிப்காட் அமைப்பதற்காக கொடுத்துள்ளதாகவும் புகார் கூறினர். மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சரினுடைய 70 ஏக்கர் நிலம் ஏற்கனவே அரசாங்கத்தால் இலவசமாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்காக வழங்கப்பட்ட நிலம். அந்த இடத்தை இவர் குறைந்த விலைக்கு வாங்கியுள்ளார். இந்த இடத்தை அவர் 70 ஏக்கர் சிப்காட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அப்பாவி விவசாயிகள் 150 பேர் நிலங்களை எடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அமைச்சர் மதிவேந்தன் நிலத்தை கொடுத்து விட்டார் என்பதற்காக அப்பாவி மக்களின் நிலங்களையும் சேர்த்து கையகப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பிய விவசாயிகள், தங்களின் சம்மதமில்லாமல் 1 சென்ட் நிலத்தை கூட தொட மாட்டோம் என வாக்குறுதி கொடுத்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததாகவும் தற்போது அதற்கு நேர்மாறாக தங்களை ஒதுக்குவது நியாயமா எனவும் வருத்தம் தெரிவித்தனர். தேர்தல் அறிக்கையிலேயே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் பதவியேற்பதற்கு முன்பாக எக்காரணத்தை கொண்டும் விவசாய நிலங்களுடைய 1 சென்ட் நிலம் சம்மதம் இல்லாமல் நாங்கள் யாருடைய நிலத்தையும் எடுக்க மாட்டோம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்று விவசாயிகள் ஒடுக்கப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். சிப்காட் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கெஞ்சி மன்றாடி கேட்பதாக கூறிய விவசாயிகள், இதுவரை சிப்காட் அமைப்பதற்காக 50,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் 30,000 ஏக்கர் நிலங்கள் இன்னும் பயன்படுத்தாத போது மீண்டும் மீண்டும் சிப்காட்டிற்காக என கூறி நிலம் எடுப்பது மர்மமாக இருப்பதாக சந்தேகம் தெரிவித்தனர். தயவு செய்து தமிழக முதல்வரை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி தமிழக முதல்வர் உடனடியாக இந்த சிப்காட் திட்டத்தை தமிழகத்தில் இருக்கின்ற அப்பாவி விவசாய நிலங்களை பறிக்காமல் வேறு மாற்று வழியில் சிப்காட் அமைப்பிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதுவரை சிப்காட் நிறுவனத்தால் 50,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் 30,000 ஏக்கர் இன்னும் எந்த விதமான பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கும் பொழுது எதற்காக மீண்டும் மீண்டும் சிப்காட்டிற்கு நிலம் எடுப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கிறது.
மேலும் தொழிலில் பின்தங்கிய மாவட்டங்களுக்காகத்தான் சிப்காட் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தொழிலில் சிறந்து விளங்கும் நாமக்கல்லில் எதற்கு என ஆதங்கம் தெரிவித்த விவசாயிகள் தங்களின் எதிர்ப்பை மீறி சிப்காட் அமைத்தால் கிழக்கு மாவட்ட திமுக படு தோல்வியை சந்திக்கும் எனவும் எதிரணி வேட்பாளரை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் எனவும் கூறினர். ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எல்லா இடத்துலையுமே 1 லட்சம் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சார். ஆனால் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த ஓட்டுகளை விட 1 லட்சம் ஓட்டுகள் இப்போ இந்த சிப்காட் திட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் 1 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் எதிர் வேட்பாளர் வெற்றி பெறுவார். இதனைத் தொடர்ந்து பேசிய அம்சவேணி என்ற பெண் விவசாயி, தரிசு நிலமா எப்படியோ போகட்டும் என விட்டுவிட முடியாது, ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்க முடியாது, முப்போகம் விளைகின்ற நிலத்தை விட்டு விரட்டினால் எங்கு செல்வது, மற்றவர்களின் சுயநலத்திற்காக தங்களை வதைப்பதா என கவலை தெரிவித்தார். நாங்கள் 50 சென்ட் நிலத்தை வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது முப்போகமும் விளையிறதுல மானாவாரியாக எதாக இருந்தாலும் எதுவும் தரிசாக கிடையாது. எல்லாமே முப்போகம் விளையிற பூமியில் தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களை எங்கள் இடத்த விட்டு போங்க, நாங்கள் இங்கே தொழிற்பேட்டை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கே போவோம், எங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? முழுக்க அவங்க சுயநலத்துக்காக எங்களை 200 குடும்பங்களை ரொம்ப பாதிக்கிற மாதிரி செய்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் ஒரு கைப்பிடி மண்ணு கூட தர இல்லை. 300 நாட்கள் அறவழியில், 150 நாட்கள் நூதன முறையில் என 500 நாட்களை கடந்து உண்ணாமல் உறங்காமல் போராடி கொண்டிருப்பதாகவும், சென்னையில் கொட்டும் மழையில் போராடிய போது அரசு பார்க்கவில்லையா, பெண்களின் பாதுகாப்புக்கு தோள் கொடுப்பேன் என கூறிய முதலமைச்சர் எங்கே, நாங்கள் மனிதர்கள் இல்லையா, ஓட்டுகளாகத்தான் தெரிகிறோமா, ரத்தமும் சதையும் உள்ள ஒரு உயிராக தெரியவில்லையா என கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பினர். மாண்புமிகு முதல்வர் ஐயா சொன்னார், என்னைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு, விவசாயிக்கு தோல்னா தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நாங்கள் ஒரு பெண்களாக எங்கள் குழந்தை குட்டிங்களெல்லாம் கூட்டு வச்சு எங்கள் நிலத்தை நாங்கள் தரமாட்டோம், எங்களுக்கு அவரோட இடத்துல சென்னையிலேயே போய் கொற்ற மலையில் நின்று நாங்கள் போராட்டம் பண்ணோம். அன்னைக்கு கூட உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லி ஒரு நாளும் முதல்வர் ஐயா பேசல. அவர் காதுக்கு இது போகவே இல்லையா? இது வரைக்கும் நாங்கள் ஒரு மனுஷன்களாக தெரியவே இல்லையா? நாங்கள் ஒரு ஓட்டாக தான் இருக்கிறோமா? நாங்கள் ஒரு உயிரா இல்லையா? விவசாயிகளுக்கு என்னைக்கா வந்தாலும் பிரச்சனையா இருந்தா குரல் கொடுப்போம்னு சொன்னாங்க. நாங்க 500 நாள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். 300க்கும் மேல போராட்டம் பண்ணிட்டோம். சாப்பாடு இல்லாம 24 மணி நேரம் தொடர்ந்து சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாம கூட பண்ணோம். அன்னைக்கு கூட ஏன் முதல்வர் ஐயா காதுக்கு போக மாட்டேங்குது? இப்படி சிப்காட் திட்டத்திற்கு எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் எதிரணி வேட்பாளருக்குத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு என விவசாயிகள் கூறிய வார்த்தையை உற்று கவனித்துள்ளாராம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகள் இந்த எதிர்ப்பு மனநிலையிலேயே இருந்துவிட்டால் நாமக்கல் கிழக்கு நமக்குதான் என கணக்கு போடும் எடப்பாடி பழனிசாமி அதற்காக காய் நகர்த்தும் வேளையிலும் இறங்கி உள்ளாராம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.